உண்மையிலே ராணுவத்தில பணியாற்றக்கூடிய ஒருவர் எதற்காக பணி நீக்கப்படலாம்? என்னுடைய ஒரு ஒரு குட்டி அறிவு. ஒண்ணும் தெரியாத ஒரு நபர் சொல்லுகிறேன். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? வேற அதிகாரிகள ஏமாத்தி ஏதாவது ஓடி ஒளியிறது, வைக்கிறது, தேவையில்லாம வேலை செய்யற இடத்துல வேலை செய்யாம இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டு லீவ போடுறது, என்னமோ ஒண்ணு. இப்படி நெறைய தவறுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இணையாக, அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட அந்த தண்டனை கொடுக்கப்படுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் தன்னுடைய மத நம்பிக்கையின்படி, அதுவும் கோவிலுக்கு வெளியே நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வேலைய விட்டு எந்த ஒரு பென்ஷன் எதுவுமே இல்லாம வேலையை விட்டு நீக்குவது என்பது பின்னாளிலே இது போன்ற தீர்ப்புகள் நாளைக்கு எல்லா விதமான பல மதத்தினர் அங்கு இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரு மதத்துக்கு கண்டிப்பா நீ என்ன செய்யணும், சடங்குக்கு கீழ்ப்பட்டே ஆகணும்னு இந்த தீர்ப்பை காண்பிச்சு காண்பிச்சு என்ன பண்ணலாம், யாரை வேண்டுமானாலும் அடிபணிய வைக்கலாம் அல்லவா? இதெல்லாம் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த சகோதரரை நான் பாராட்டுகிறேன். அந்த சகோதரர் கடைசி வரைக்கும் உத்தமத்திலே நின்றார். இந்த உலகம் வேண்டுமானாலும் அவரை எப்படி வேண்டுமானாலும் பார்த்திருக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட துன்பத்தை அடையும் பொழுது நிச்சயமாக மறுமையிலே ஆண்டவருடைய வருகையிலே அவர்களுக்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமா வச்சிருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.